ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ அதாவது 24 டிசம்பர் 2024 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 23,750 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம வந்து செட்டில்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுற மாதிரி நாளைக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23,800 அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 23,800 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 113 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்போ 83 rupees அப்படிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா 23,800. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் ஓகேங்களா கூட்டினீங்கன்னா 23,883 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வரும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,800. ஓகே, புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் 113. 23,800 மைனஸ் அந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் 113, 23,687 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் தி மணியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். நான் வந்து ஏன் வந்து ஏடிஎம்மாக 23,800 எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து இருக்குது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அண்ட் 700 வந்து நம்ம வந்து ஏடிஎம்மாக எடுக்கலாம். பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த ஸ்ட்ரைக்கு கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவில். ஓகேங்களா, ஸோ அது வந்து நாளைக்கு லைவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ரைட், இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்துருவோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 கான்ட்ராக்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ 23,700 கால் அண்ட் புட்டு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி 23,800 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ 800 அபோவ் இருந்ததுன்னா 24,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ 23,700 பிலோ இருந்ததுன்னா 23,500 அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரேஞ்சாக வந்து கொடுத்துருக்குது. பட் நாளைக்கு வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து டிகே பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வந்து ஒரே நாளில் வந்து டிகே பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு உண்டான ப்ரீமியம் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக மூமெண்டம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ டிகே ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 23,700 வந்து நியர் வந்து 700 அண்ட் இல்லாட்டி 800 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நான் வந்து 23,700 வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 23,700 கால் அண்ட் புட்டு வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26th எக்ஸ்பைரி. ஓகேங்களா, ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி கூட 23,700 கால் அண்ட் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எவ்வளோ டோட்டல் ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். புட் ஆப்ஷன் வந்து 221 இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து 148 வந்து இருக்குது. ஸோ டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 369 ரூபா வந்து ப்ரீமியம் வருது. பட் இப்போ இருக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிங்க. புட் ஆப்ஷன் வந்து 69, கால் ஆப்ஷன் வந்து 138. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 197 ரூபா வந்து இருக்குது இப்போ. ஸோ நேற்று இருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 369 ரூபா வந்து இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 197 அப்படிங்கிறது
இப்போ ரைட் நோ வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து டிகே ஆகிருக்குது அப்படிங்கிறது இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 172 பாயிண்ட் வந்து டிகே ஆகிருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நாளில் டிகே ஆகிற ப்ரீமியம் வந்து கிடையாது. இது வந்து 2 நாளுக்கு உண்டான ப்ரீமியம் வந்து ஒரே நாளில் வந்து டிகே பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வெனஸ்டே அதாவது புதன்கிழமை வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஹாலிடே இருக்குது. ஸோ அதனால வந்து 2 நாளுக்கு உண்டான ப்ரீமியத்தை ஒரே நாளில் வந்து கரைச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து ப்ரீமியம் டிகே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ரைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 பாயிண்ட் வந்து டிகே ஆகணும். ஓகேங்களா. அதாவது கால் அண்ட் புட்டுக்கும் ரெண்டும் சேர்த்து 60 பாயிண்ட் வந்து டிகே ஆகணும். ஸோ நாளைக்கு ப்ரீமியம் டிகே வந்து கம்மியாக தான் இருக்கும். நாளைக்கு வந்து வால்டிலிட்டியும் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. அண்ட் எந்த ஸ்ட்ரைக்கு எந்த ப்ரைஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டரில் எது அமைஞ்சிருந்தது 23,800. ஓகேங்களா. ஸோ 23,800 பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 23,800 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 800 கால் ஆப்ஷன் அண்ட் 23,900 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. இந்த 2 ஸ்ட்ரைக்கில் எப்படி மொமெண்டம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி வந்து நடந்தது, இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து 23,700 பிலோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைவ்ல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து லைவ் ட்ரேட்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷட் டவுன் வர்றதுனால லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஓன் அனலைசிஸும் வந்து நீங்கள் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து லைவ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 23,800 கால் அண்ட் 23,900 புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா 23,800 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees அபோவ் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அப் டு 180 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 220 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வரும். ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 பிலோ வந்து இருக்கணும். ஓகேங்களா. கம்பல்சரி 180 பிலோ இருந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து அப் டு 90 வரைக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்து கால் ஆப்ஷன் வந்து 90லேருந்து 180 போகும். புட் ஆப்ஷன் வந்து 180லேருந்து 90 rupees நோக்கி வந்து வரும். இது வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும் இந்த ரேஞ்ச் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் வந்து கேப் டவுன் வந்து நடந்தது, இல்லை ஹியூஜ் கேப் அப் நடந்தது அப்படின்னா இது வந்து நம்ம மார்க்கெட் ரைட் நவ் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸ்டாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,687 அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோன் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,883 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து 23,800 பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துருக்கிறது. இன்கேஸ் வந்து நம்ம வந்து 23,700ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சேஞ்சஸ் வந்து ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ 23,700ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது ஃபர்ஸ்ட் 5 மினிட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,630 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். 23,838 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிஇபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160 அப்படிங்கிறது நமக்கு வந்து பிஇபியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.